Hi everyone, welcome to Mini for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 6 Lines and Angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Example 3 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, axioms பத்தின வீடியோட லிங்க் மேல கார்ட்டூன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Example 3. In figure 6.11, OP, OQ, OR and OS are four rays. Prove that angle POQ plus QOR plus SOR plus POS equals to 360 degree. ஓகே ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம் ஓகேவா ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ரேஸ் கொடுத்துருக்காங்க சிஓபி ஓக்யூ ஓஆர் ஓஎஸ் இது எல்லாமே என்னது ரேஸ் ஸோ 4 ரேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது 2 ப்ரூஃப் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நான் ஏன் 2 ப்ரூவ் எழுதுறேன் அப்படின்னா 2 ஃபைண்ட் அப்படிலாம் எழுதாமல் இவங்க ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்காங்க எப்போவுமே கொஸ்டினில் ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 2 ப்ரூவ் தான் பண்ண போகிறோம் ஸோ 2 ப்ரூஃப்னே பண்ணிக்கலாம் ஸோ 2 ப்ரூவ்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குது ஆங்கிள்ஸ் அந்த பிஓக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூஓஆர் ப்ளஸ் ஆங்கிள் எஸ்ஓஆர் ஆர் ஆர்ஓஎஸ் பண்ணலாம் ப்ளஸ் ஆங்கிள் பிஓஎஸ் ஈக்குவல்ஸ் டு 360 டிகிரி இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரை நான் இங்கே திரும்ப வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா ஏன்னா இந்த ரேல வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது ஒரு 4 ரேஸ் கொடுத்துருக்காங்க பட் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நான் ஒரு ரே வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன் ஓகே சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓபின்ற ரே ஓகே ஸோ அடுத்தது வந்து ஓக்யூன்ற ரே அடுத்தது ஓஆர் அடுத்தது ஓஎஸ் ஓகே ஓஎஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓபி இது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓபி ஓக்யூ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இப்படி வரணும் ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன் அண்ட் திஸ் ஓபி இந்த மாதிரி தான் இருந்தது இல்லையா ஜஸ்ட் செக் இட் அவுட் சி கொஞ்சம் இதாக இருக்குது அவ்வளோதான் ஸோ ஐல் ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் திங் டு ஸோ இப்படி அண்ட் இந்த ஓஎஸும் லைக் இப்படி ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே பாயிண்டில் நான் வச்சுருக்கேன் ரைட் இப்போ இதான் எக்ஸாக்டான ஃபிகர் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐல் ஜஸ்ட் மார்க் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஓகே ஸோ இது வந்து நம்மளோட ஓ பி ஓக்யூ ஓஆர் அண்ட் ஓஎஸ் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து இதை இப்படியே வச்சுக்கிட்டு இந்த சம்மை வந்து ஒர்க் ஆன் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ஒரு 4 ரேஸ் இருந்தாலும் ஒரு லைன் இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஸோ லெட்டஸ் ப்ரொடியூஸ் ஓக்யூ பேக்வேர்ட்ஸ் டு ஏ பாயிண்ட் இதை வந்து அப்படியே பேக்வேர்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் லெட் மீ நேம் தட் பாயிண்ட் அஸ் டி ஓகே இப்போ இந்த டிஓக்யூங்கிறது இஸ் a line right so I'll just start proof here so proof நான் என்ன பண்றேன் அப்படின்னா let us produce OQ backwards to a point T so என்ன கிடைச்சிருக்கு TOQங்கிறது is a லைன் கிடைச்சிருச்சு லைன் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ரே ஒரு லைன் இருந்தாலே போதும் அதை வச்சு நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆக்சியம் வச்சு எதை வேணா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம் நவ் வில் ஸ்டார்ட் ஓகே நவ் என்ன ரேலேருந்து எடுக்கலாம் ஓபிலேருந்து எடுக்கலாம் ரே ஓபி இருக்கு இல்லையா நவ் ரே ஓபி ஸ்டாண்ட்ஸ் ஆன் லைன் டிஓக்யூ ரைட்டா ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஆங்கிள் டிஓபி plus angle POQ equals to 180 degree. So name it this as equation 1. Of course by linear axiom படி இது எழுதியிருக்கோம் அடுத்து similarly நான் என்ன பண்றேன்னா இந்த ரே OS எடுத்துக்கிறேன் ஓகே so ray OS stands on the same line TOQ so OS வந்து அப்படி நிக்கும்போது angle TOS plus angle SOQ equals to 180 degree correct of course linear pair of axiom படி இது second equation but இந்த SOQ க்கு நடுவுல ஒரு ரே இருக்கு அப்ப இந்த angle SOQ வை நம்ம எப்படி எழுதலாம் angle SOR plus angle ROQ ரைட்டா so I'll just name this as star equation in the star equation second equation substitute பண்றேன் okay so star in
2. So angle TOS, angle SOQ க்கு பதிலா angle SOR plus angle ROQ equals to 180 degree. Okay, so இது third equation. இப்போ 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்றேன், அவ்வளவுதான். 1 plus 3 ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1ல என்ன இருக்கு? angle TOP, angle POQ. அடுத்தது angle 3ல என்ன இருக்கு? angle TOS, angle SOR, angle ROQ. இதெல்லாம் LHS. RHSல ரெண்டு பக்கமும் 180 டிகிரி தான். ஸோ 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி. நல்லா கவனமாக பாருங்க, நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலை, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபிகர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த டிஓபியும் டிஓபியும் டிஓஎஸும் சேர்ந்து பிஓஎஸ்ஸாக மாறிடுது. ரைட்டா? ஸோ இங்கே இருக்கிற இந்த டிஓபியும் இந்த டிஓபியும் இந்த டிஓஎஸும் சேர்ந்து என்னவா மாறிடுது? பிஓஎஸ்ஸா மாறிடுது. மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். பிஓக்யூ பிளஸ் ஆங்கிள் எஸ்ஓஆர் பிளஸ் ஆங்கிள் ஆர்ஓக்யூ ஈக்குவல்ஸ் டு 360 டிகிரி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிஓஎஸ் பிஓக்யூ பிஓஎஸ் பிஓக்யூ கியூஓஆர் எஸ்ஓஆர் equals to 360 degree. Okay, so hope you understand the sum we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles ல இருக்கிற example 2 பத்தி தெரிஞ்சுக்கோங்க. leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. exercise 6.1ல first sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சுஜிதா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.